அனைவருக்கும் வணக்கம். தமிழ் வழியில் கம்ப்யூட்டர் பயிற்சியை கற்றுக் கொடுக்குறோம். குறைவான முதலீட்டில் கம்ப்யூட்டர் பயிற்சி மையம் தொடங்க வழிகாட்டுறோம். கூடவே அங்கீகாரமும் கொடுக்குறோம். வேலைவாய்ப்பு அதிகமாக உள்ள கம்ப்யூட்டர் கோர்ஸ்களை தேர்வு செஞ்சு நடத்தி அதற்கு அரசு பதிவு பெற்ற சான்றிதழ்களை கொடுக்குறோம். இப்படி கம்ப்யூட்டர் பயிற்சி வழங்குதல், தொழில் வாய்ப்பை உருவாக்குதல், வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்துதல் என்று 3 பணிகளையும் தமிழ்நாடு முழுவதும் மிகச் சிறப்பாக கடந்த 25 வருஷமாக செஞ்சுட்டு வர்றோம். இதில் எது உங்களுக்கு தேவைப்பட்டாலும் கமெண்ட்டில் கேளுங்க, உங்களுக்கு முழு விவரங்களை தெரிவிக்கிறோம். சரி, இப்போ இன்றைக்கான பாடத்தை பார்ப்போம். நன்றியுடன் CSRI கம்ப்யூட்டர் எஜுகேஷன் ISO தரச்சான்று பெற்ற நிறுவனம். Hi students, good morning to all. இன்னைக்கு நம்ம இன்டர்நெட்ல கிளாஸ் 3 செஷன் தான் பார்க்க போறோம். Come students, let me start the class. Topics covered: Introduction to downloading and accessing, downloading an image, downloading audio. நம்ம previous classல இன்டர்நெட்ல பாத்தீங்கன்னா வெப் பேஜஸ், வெப்சைட் and then இமெயில் ஐடி எப்படி கிரியேட் பண்றது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்தோம். இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம எப்படி டவுன்லோட் பண்றது, அதே மாதிரியே ஒரு இமேஜை எப்படி டவுன்லோட் பண்றது, அப்புறம் ஆடியோ எப்படி டவுன்லோட் பண்றது அப்படின்றத பத்தி தான் லேர்ன் பண்ண போறோம். சரிங்களா? இப்ப நம்ம டெஸ்க்டாப் குள்ள போயிடலாங்களா? டெஸ்க்டாப்ல கூகுள் குரோம் குள்ள போயிடுங்க. இதுதான் கூகுள் பேஜ். இதுல நம்ம நேஷனல் லீடர்ஸ் பத்தின ஒரு ஆர்டிக்கல் ஒண்ணு பார்க்கலாங்களா? நான் மகாத்மா காந்தி கொடுக்கிறேன். மகாத்மா காந்தி லைஃப் ஹிஸ்டரி அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். சரிங்களா? இதுல மகாத்மா காந்தியினுடைய லைஃப் ஹிஸ்டரி அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ மகாத்மா காந்தி பத்தின லைஃப் ஹிஸ்டரி பத்தின ஆர்டிக்கல் தான் நமக்கு இங்க டிஸ்பிளே பண்ணுது. சரிங்களா? இப்ப இதுல நம்ம ஏதாவது ஒரு பேஜை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ மகாத்மா காந்திஜி பத்தின ஆர்டிக்கல் நமக்கு ஓபன் ஆயிடுச்சு. இதை நம்ம இப்ப டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னும் போது நீங்க என்ன பண்றீங்க, உங்களுடைய சிஸ்டம்ல கீபோர்ட்ல Ctrl+S பட்டன் இதை ரெண்டையும் சேர்த்து பிரஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சேவ் ஆப்ஷன் காட்டும். இது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். சரிங்களா? அப்படி இல்லை அப்படின்னும் போது உங்களுக்கு உங்களுடைய அந்த பர்டிகுலர் பேஜ்ல ரைட் சைட் கார்னர்ல இந்த 3 டாட்ஸ் காட்டுது பாருங்க. இந்த 3 டாட்ஸை நீங்க கிளிக் பண்ணிட்டு இங்க மோர் டூல்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காட்டுதுங்களா? இந்த மோர் டூல் ஆப்ஷன்ஸ்ல சேவ் பேஜ் ஆஸ் அப்படின்னு காட்டுதுங்களா? இதை நீங்க கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு சேவ் ஆப்ஷனுக்குள்ள போகும். சரிங்களா? இப்போ இந்த பர்டிகுலர் ஆர்டிக்கலை நீங்க எதுல சேவ் பண்ணணும் அப்படின்னு நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க. நார்மலா நம்ம டெஸ்க்டாப்ல சேவ் பண்ணிக்கலாம். சரிங்களா? சோ டெஸ்க்டாப் கொடுத்துடுறீங்க. டெஸ்க்டாப்ல ஃபைல் நேம் பாத்தீங்கன்னா மகாத்மா காந்தி அப்படின்னு நம்ம கொடுத்துக்கலாம். சோ மகாத்மா காந்தின்னு இருக்கு. இதை நீங்க சேவ் கொடுத்துட்டீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு இந்த பர்டிகுலர் பேஜ் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா டவுன்லோட் ஆயிடுச்சு. இதை நம்ம மினிமைஸ் பண்ணி பாத்துக்கலாங்களா? இப்ப நம்ம இதை மினிமைஸ் பண்ணியாச்சு. மினிமைஸ் பண்ணிட்டு நம்ம செக் பண்ணும்போது டவுன்லோட் பண்ண வேண்டிய அந்த பர்டிகுலர் பேஜ் பாருங்க நமக்கு டெஸ்க்டாப்ல காட்டுதுங்களா? சோ இங்க பாருங்க, நம்ம மகாத்மா காந்தி பத்தின ஆர்டிக்கல் டெஸ்க்டாப்ல சேவ் பண்ணிருந்தோம் இல்லைங்களா? இங்க பாருங்க டெஸ்க்டாப்ல அது சேவ் ஆயிடுச்சு. இதை நம்ம எப்ப வேணும்னாலும் நமக்கு வேணும் போது இந்த பேஜை ஓபன் பண்ணிட்டு நம்ம மகாத்மா காந்தி பத்தின இன்ஃபர்மேஷன்ஸை எடுத்து யூஸ் பண்ணிக்க முடியும். சரிங்களா? சோ இதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா டவுன்லோட் அப்படின்றது. இப்ப இதை க்ளோஸ் பண்ணிக்கலாங்களா? நெக்ஸ்ட் டவுன்லோடிங் அண்ட் இமேஜ். இப்ப நம்ம ஒரு இமேஜை எப்படி டவுன்லோட் பண்றது அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம்.
இப்ப நம்ம டெஸ்க்டாப்குள்ள போயிடலாங்களா? இப்ப கூகுள் குரோம்குள்ள போயிடலாம். கூகுள் குரோம்ல இப்போ நம்ம ஏதாவது ஒரு இமேஜ் ஒண்ண டைப் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்ப நார்மலா நம்ம வந்து ஒரு ஃப்ளவர் நேம் கொடுத்துக்கிறோம். ரோஸ் அப்படின்னு நான் வந்து டைப் பண்ணிருக்கேன். இங்க பாருங்க இமேஜஸ் அப்படின்னு காட்டுதுங்களா? இந்த இமேஜஸ் நீங்க கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு நிறைய இமேஜஸ் வந்து உங்களுக்கு காட்டும். இதுல ரோஸ் ஹெச்டி இமேஜ் அப்படின்னு நம்ம கொடுத்துக்கலாம். ஏன்னா இந்த ஹெச்டி இமேஜ் அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிக்சர் குவாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கிளியரா இருக்கும். சரிங்களா? இப்போ இதுல டிஸ்பிளே பண்ணக்கூடிய இமேஜஸ்ல உங்களுக்கு எந்த இமேஜ் ரொம்ப பிடிச்சிருக்கோ நீங்க என்ன பண்ணுங்க, அந்த இமேஜ் மேல உங்களுடைய மவுஸை பிளேஸ் பண்ணுங்க. மவுஸ்னுடைய ரைட் கிளிக் பட்டனை நீங்க கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னும் போது இதுல சேவ் இமேஜ் ஆஸ் அப்படின்னு காட்டுதுங்களா? இந்த சேவ் இமேஜ் ஆஸ் ஆப்ஷனை நீங்க என்ன பண்ணுங்க, கிளிக் பண்ணிக்கோங்க. சேவ் இமேஜஸ் ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு எதுல போயிட்டு உங்களுக்கு சேவ் ஆகணும் அப்படின்னு ஆப்ஷன் காட்டும். நம்ம நார்மலா இந்த இமேஜை டெஸ்க்டாப்ல கொடுத்துக்கலாம். ஸோ இதை ஃபைல் நேம் பார்த்தீங்க அப்படின்னும் போது நம்ம ரோஸ் அப்படின்னு கொடுத்துக்கலாம். அதே மாதிரியே சேவ் ஆஸ் டைப் பார்த்தீங்கன்னா ஜேபெக்கா இருக்கட்டும், அது ஜேபெக் இமேஜா இருக்கான்றத கிளியர் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் இதை வேற இருந்தது அப்படின்னா ஜேபிஜி ஜேபெக்னு கொடுத்துக்கோங்க. சரிங்களா? கொடுத்துட்டு சேவ் கொடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம மினிமைஸ் பண்ணி பார்த்துடலாங்களா? நம்ம மினிமைஸ் பண்ணி பார்க்கும்போது நம்மளுடைய டெஸ்க்டாப்ல பாருங்க, நம்ம சேவ் பண்ண அந்த ரோஸ்னுடைய இமேஜ் நமக்கு காட்டுதுங்களா? சோ இதுதான் வந்து ஒரு இமேஜை எப்படி டவுன்லோட் பண்றது அப்படின்றதுக்கான ஆப்ஷன். சரிங்களா? நெக்ஸ்ட் டவுன்லோடிங் ஆடியோ. இப்ப நம்ம இப்போ நார்மலா வந்து ஒரு ஆர்டிக்கல் ஒரு கண்டென்ட் எப்படி டவுன்லோட் பண்றது, அதே மாதிரியே வந்து ஒரு இமேஜ் எப்படி டவுன்லோட் பண்றது அப்படின்றத பத்தி எல்லாம் லேர்ன் பண்ணிட்டோம். இப்போ ஒரு ஆடியோ எப்படி டவுன்லோட் பண்றது அப்படின்றத பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். சரிங்களா? இப்ப நம்ம டெஸ்க்டாப்குள்ள போயிடலாங்களா? இதுல கூகுள் குரோம்குள்ள போயிடுறீங்க. கூகுள் குரோம்குள்ள போயிட்டு நீங்க ஏதாவது ஒரு ஆடியோ ஃபைல் ஒண்ண வந்து டைப் பண்ணிக்கிறீங்க. சரிங்களா? இப்ப நார்மலா இந்தியன் நேஷனல் ஆந்தம் அப்படின்னு நீங்க கொடுத்துடுறீங்க. நம்ம அப்படியே டிராக் பண்ணிட்டு வரும்போது பாருங்க, உங்களுக்கு ஆடியோ டவுன்லோட் எப்படி பண்றது அப்படின்றத காட்டும். நான் வியூ ஆல் கொடுத்துருக்கேன். சோ இப்போ இந்த பர்டிகுலர் பேஜ் மேல நீங்க என்ன பண்றீங்கன்னா ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணிட்டு நார்மலா சேவ் லிங்க் ஆஸ் அப்படின்னு இருக்குங்களா? இந்த சேவ் லிங்க் ஆஸ் அப்படியே கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல சேவ் லிங்க் ஆஸ் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா டெஸ்க்டாப்ல கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இப்ப நம்ம வந்து சேவ் பண்ணதை பாத்தீங்கன்னா இங்க பாருங்க ஆடியோ வந்து உங்களுக்கு இங்க பிளே ஆகி காட்டும் ஓபன் பண்ணி பார்க்கும்போது. சரிங்களா? இதுல நமக்கு ஸ்பீக்கர் ஆப்ஷன் இல்ல அப்படின்றதுனால நமக்கு வந்து அது டிஸ்பிளே பண்ணல. நமக்கு நிறைய மெத்தட்ஸ்ல வந்து டவுன்லோட்ஸ் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கு. நமக்கு வேணுன்ற மாதிரி நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இங்க பாருங்க நேஷனல் ஆந்தம் MP3 ஆடியோ டவுன்லோட் அப்படின்னு கொடுத்துருக்கேன்னா இங்க பாருங்க இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா MP3 சாங் டவுன்லோட் அப்படின்னு கேட்டிருக்குங்களா? சோ நீங்க இதை என்ன பண்ணுங்க, இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல பாருங்க உங்களுக்கு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னு போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுல டவுன்லோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காட்டுதுங்களா? இந்த டவுன்லோட் ஆப்ஷன் நீங்க என்ன பண்ணுங்க, கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு இந்த நேஷனல் ஆந்தம் டவுன்லோட் ஆயிடுச்சு.
இப்போ நம்ம இதை போயிட்டு டவுன்லோட்ஸில் செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னும் போது இங்கே பாருங்க டவுன்லோட் ஹிஸ்ட்ரியில் பார்க்கும்போது நமக்கு இங்கே நேஷனல் ஆந்தம் அப்படின்றது ப்ளே ஆகுதுங்களா. ஸோ இதுதான் வந்து நம்ம எப்படி ஒரு ஆடியோ வந்து டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றதுக்கான ஆப்ஷன். சரிங்களா, இதில் வந்து ஸ்பீக்கர் இல்லை அப்படின்றதுனால நமக்கு இது வந்து ரெக்கார்டிங் வந்து கேட்கல. இல்லைன்னா நமக்கு வந்து நேஷனல் ஆந்தம் அப்படின்றது நமக்கு காமிச்சிருக்கீங்க பாருங்க. இங்கே வந்து காட்டுதுங்களா உங்களுக்கு ப்ளே ஆகிட்டு இருக்கிறது. ஸோ இப்போ நமக்கு இது பாருங்க டவுன்லோட் ஆயிடுச்சு. இந்த டவுன்லோட் பட்டன் நீங்க கிளிக் பண்ணி பார்த்துட்டீங்க அப்படின்னும் போது இங்க பாருங்க நேஷனல் ஆந்தம் அப்படின்றது நமக்கு ரீசன்ட் டவுன்லோட்ஸ்ல காட்டுதுங்களா. இதை நீங்க கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னும் போது நம்ம இதை வந்து கிளிக் பண்ணி பிளே நவ் கொடுத்துட்டோம் அப்படின்னும் போது பாருங்க இப்போ நமக்கு நேஷனல் ஆந்தம் வந்து டிஸ்பிளே பண்ண ஆரம்பிக்கும். சரிங்களா, ஸோ இதுதான் வந்து டவுன்லோடிங் அண்ட் ஆடியோ ஃபைல் அப்படின்றது. புரியுதுங்களா. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா how to download and accessing and downloading an image, downloading audio. ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம டவுன்லோடிங் அப்படின்றது எப்படி அப்படின்றத நம்ம லேர்ன் பண்ணிட்டோம். ஸோ ரிமைனிங்கை நம்ம நாளைக்கு கிளாஸ்ல பார்க்கலாம்.